ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கும் என்னம்மை தூய உருப்பொழிந்து போல்வது என் உள்ளத்தில் உள்ள இருப்பழிந்து வாராதிர. கம்பராமாயண 30வது அமர்வுக்கு வந்திருக்கின்ற அன்பர்களுக்கு நல்வரவும் வணக்கம். ஆரம்பத்திலே கலைகள் தெரியுது, நிறைய பேர் வந்துடும். இன்னைக்கு ரொம்ப அருமையான படங்களை ரொம்ப அருமையான ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். 80 பாடல்கள் பார்க்க ரொம்ப சிரமப்பட்டுக்க வேண்டாம், தீர்மானம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறதுல வந்து இல்லை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிச்சுக்க வேண்டியது, இங்கே வந்து கேரக்டர் பில்டிங் அப்படிங்கிறதுல லக்ஷ்மணனுடைய கேரக்டர், ராமனுடைய கேரக்டர், லக்ஷ்மணனுக்கு எப்படி கோபம் வருது, ராமன் அதை எப்படி அடக்கிறான், ராமன் எப்படி ஆர்கியூ பண்ணுறான், அவன் வார்த்தையாலே எப்படி அவனை சமாதானம், இந்த மாதிரியான விஷயங்களை கவனிச்சுக்கலாம். இதுக்கு நல்ல சாபம், இவனோட முனிவரோட சாபம் கட்டுற கதையெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் இன்னைக்கு திட்டமிட்டு இருக்கிறது லக்ஷ்மண கோபத்தோட வரைக்கும் இருக்குது. போன வாரம் நம்ம நிறுத்தியது வந்து எதில் நிறுத்தினோம்னாக்க பொன்னார் மொழியும் சாபம் உள்ளது என்று அந்நாள் விட்டதெல்லாம் அவளுக்கு அரசன். இப்போ அதில் வந்து வைமுக பதிப்பில் 2 பாடல்கள் கூடுதலாக இருக்கு. அதில் சில விவரங்கள் வருகிறது, அவரோட பேரெல்லாம் வருது. அந்த அடிப்பட்டு விழுந்த அந்த முனிகை குமாரனுடைய பெயர் விவரங்கள்லாம் வருது, பெயர் குல விவரங்கள்லாம் வருது. அது 2 மிகைப்பாடல்களாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்கு. அது வரும்பொழுது நான் இந்த மூலத்திலிருந்து படிக்கிறேன். அந்த குலம் அதுதான். அதாவது இவங்க வந்து பின்னால சம்புவன் வதைப்படத்தில் வரக்கூடிய ஒரு சிக்கலுக்கு இது இருக்கு. சம்புவன் வதைப்படம் கட்டாயம் இருக்கு, உத்தரவாதத்துக்கு அது நம்ம வந்து மறுக்கல. ஆனால் அதுலேருந்து நீங்கள் சொல்லக்கூடிய, அதுலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பர்செப்ஷனை இந்த 2 பாடல்கள் மாட்டுகிறது. அது வால்மீகியில் இருக்கு. அந்த போர்ஷன் அந்த சமயத்தில் வெய்ய கானகத்திலேயே வேட்டை வேட்கை மிகவே ஐய சென்று கரியோடு அறிவள் துருவித் திரிவேன் கையும் சிலையும் கணையும் கொடு கார்மிருகம் வரும்போர் செய்ய நதியின் கரைவாய்ச் சென்றே மறைய நின்றே உருமா முனிவன் மனையோடு ஒளி ஒன்றிலவாய் நயனம் திருமா மகனே துணையாய் தவமே பொறி பொழுதினின் வாய் அருமா மகனே புனல் கொண்டு அகழ்வான் வருமாறு அறியேன் பொறுமா கணை வெட்டிடலும் புவி மீது அலறி புரள புக்கு பெருநீர் நுகரும் பொறு போதகம் என்று ஒலிமேல் கைக்கண் கணை சென்றதாலால் கண்ணின் தெரிய காணேன் கைக்கரியின் குரலே அன்று ஈது என்ன வெறுவா மக்கள் குரல் என்று அயர்வென் மனம் நொந்து அவன் வந்தனெனா கையும் கடனும் நெகிழ கணையோடு உருள்வோர் காணா மெய்யும் தனுவும் மனனும் வெறிது ஏகிட மேல்வீடா ஐய நீதான் யாவன் அந்தோ அருள்க என்று அயர பொய் ஒன்று அறியா மைந்தன் கேள்வி என்ன புகழ்வான் இரு கண்களும் இன்றிய தாய் தந்தைக்கும் ஈங்கு அவர்கள் பருகும் புனல் கொண்டு அகழ்வான் படர்ந்தேன் பழுது ஆயினதால் இருகுன்று அணைய புயத்தாய் இபம் என்று உணராது எய்தாய் உருகும் துயர் தவிர் நீ ஊழின் செயல் இது என்றேன். இதுதான் 2 பாடல்கள். நீங்க நான் சொன்ன அந்த 2 பாடல்கள் எனக்கு பதிவே இல்லை. அந்த 2 பாடல்களையும் சேர்த்து பாடல் என்ன? இந்த சேதாகிய மாமுதல் இது அவர் வெய்ய காணத்திலே வேட்டை வேட்கை மிகவே ஐய செஞ்சது 74வது பாட்டில் இல்லை, வைகை போட்டதுக்கு 74வது பாட்டில் நீங்கள் சொல்ல இந்த சேதாகிய மாமுதல் அதுவா? நான் அந்த பாடல் படிக்கிறேன். வெய்ய காலத்திலேயே இப்போ இது வந்து கௌசலைக்கு தசரதன் தன்னுடைய பழைய சாப வரலாறு கூறுவார். தனக்கு ஏற்பட்ட சாபம் எப்படி ஏற்பட்டது, எப்படி புத்திர சோகத்தால் அவன் பீடிக்கப்பட்டு இறப்பான் என்ற சாபம் அவனுக்கு இருக்கிறது என்ற பழைய கதையை சொல்றான். வெய்ய காலத்திலே வேட்டை வேட்கை மிகை பொடிதாகிய காட்டு வேட்டையின் விருப்பத்தால் அப்போ
உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிருக்கல, கௌசலிக்கு கல்யாணம் ஆகல, தசரதம் ஒரு ராஜகுமாரனாக இருந்திருக்கான், இளைஞனாக இருந்திருக்கான். அந்த குறிப்பையும் சொல்கிறான், பின்னால் வருது. ஐயா அந்த ஐயாக்கு வந்து வியக்கத்தக்க அப்படின்னு பொருள் கொடுக்குறோம். இல்லைன்னா ஐயாங்கிறது அட்ரஸ் ஆகிடுதுன்னா கௌசல்ய ஐயன்னு பண்ண முடியாது, நம்ம தான் சொல்ல முடியாது. அதை வியக்கத்தக்கன்னு எடுத்துக்கணும். வியக்கத்தக்க கரியோடு அரி யானைகளையும் சிங்கங்களையும் தேடிக்கொண்டு துருவி திரிவேன், தேடி திரிந்தேன். கையும் சிலையும் கணையும் கொடு கார்மிருகம் வரும் ஓர் செய்ய நதியின் கரைவாய் சென்றே மறைய நின்றேன். என் கை என்கிட்ட கை இருந்தது, கையில் வில் இருந்தது, அம்பு இருந்தது. வந்து மிருகம், கார் மிருகம், யானைகள் வரக்கூடிய கரிதான விளங்கியது யானை, யானைகள் வரக்கூடிய நதிக்கரையில் அருகே சென்று மறைவாக நின்றேன். ஒரு மாமுனிவன் மனையோடு ஒளி ஒன்றிலவாய் நயனம் திருமாமகனே துணையார். ஒரு மாமுனிவன் மனையோடு, ஒரு பெரிய முனிவன் தன்னுடைய மனைவியோடு ஒளி ஒன்றிலவாய், அவனுக்கு கண்ணு தெரியல, நயனம் திருமாமகனே துணையார். அவனுக்கு கண்ணாக விளங்கியது அவனுடைய பிள்ளை ஒருத்தந்தான், ரிஷிகுமாரன் ஒருத்தந்தான். திருமாமகனே துணையாய் தவமே புரி பொழுதினில், அங்கே தவம் புரிந்து கொண்ட சமயத்தில் அருமா மகனே புனல் கொண்டு அகல்வான் வருமாறு அறியேன். அந்த பையனே தண்ணீர் கொண்டு வருவதற்காக, நீர் கொண்டு வருவதற்காக அவர்களை விட்டு விட்டு வந்திருக்கிறான், அது எனக்கு தெரியாது. ஒரு மாகனை விட்டிடலும் பூ மீது அலறி அலறி புரளா. நான் வந்து அங்கே தண்ணி முகுக்கிற சத்தம் கேட்டது, கேட்ட உடனே என்னுடைய அம்பு, அதுக்கு சத்த வேதிகைன்னு பேர். அந்த மாதிரியான அம்புக்கு இப்போ நீங்கள் வந்து சோனார் கைடட்லாம் சொல்லிங்களா, மிசைல் லேசர் கைடட், சோனார் கைடட், இந்த மாதிரி இது சப்த வேதிகை. சப்தம் அந்த திசையை நோக்கி பாயக்கூடிய, இருட்டிலையும் பாயக்கூடிய அந்த இடத்துல விட்டேன், ஒலி வந்த இடத்துல விட்டேன். விட்ட உடனே மனுஷ குரல் கேட்கவும் திகைத்து போனேன். செய்ய ஒரு மாமுனிவன் மனையோடு ஒளி ஒன்றிலவாய் நயனம் திருமாமகனே துணையாய் தவமே புரி பொழுதினின் வாய் அருமா மகனே புனல் கொண்டு அகல்வான் வருமாறு அறியேன். அவன் அப்பா அம்மாவுக்கு நீர் எடுத்து கொண்டு போவதற்காக வந்திருப்பதை அறியாத காரணத்தாலே ஒரு மா கணை விட்டிடவும், பெரிய அம்பை விடவும், சப்த வேதிகை என்ற அம்பை விடவும், பூமி மீது அலறி புரள்வான். பெரிய சத்தம் போட்டு தரையில உருண்டு புரண்டார். புக்கு பெருநீர் நுகரும் ஒரு போதகம் என்று, புக்கு பெருநீர் நுகரும் ஒரு போதகம் என்று ஒலிமேல் கை கண் கணை சென்றது அலால் கண்ணின் தெரிய காண. நீருக்குள்ளே புகுந்து நீரை நுகர்கின்ற குடிப்பதாகிய ஒரு போதகம், பெரிய யானை என்று நினைத்து ஒலிமேல் கை கண் கணை சேர்ந்து, என் கையே ஒலியையே என் செவியே காது, அதாவது கட்செவின்னு சொல்றாங்க இல்லையா தான் இருக்கிற பாம்புக்கு, அந்த மாதிரி என் காதே ஒலி குறிப்பால நான் அம்பு இழுத்து விட்டேன். கை கண் காணி சென்றது அல்லால் கண்ணின் தெரிய காணி, நான் கண்ணால பார்க்கல. அக்கைக்கடியின் குரலே அன்ற இது என்று வருவான். இது யானையோட குரலா இல்லையே அப்படின்னு மயங்கிய போது மக்கள் குரல் என்று ஆயிடுவேன், மனிதனுடைய குரலாக இருக்கிறது என்று மயங்கினேன், நடுங்கினேன். மனம் நொந்து அவன் வந்தான், மனசு நொந்து போய் அங்க வந்தேன். ஆக்சுவலி இந்த பாட்டினுடைய ஆர்டர் இது வந்து முந்தின பாட்டுக்கு முன்னாடி, அதாவது அங்க போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அடுத்து என்ன சொல்லுவான், யானை தண்ணி குடிக்கிற சத்தம் கேட்டுது, அப்ப வந்து அம்பு விட்டேன், அப்போ வந்து மனுஷ குரல் கேட்டது, போய் பார்த்தேன். அப்புறம் சொல்லுவான், ஓ அது வந்து இங்க இருக்கிற
கண் தெரியாத மகன் தண்ணி எடுக்க வந்திருப்பான் போல இருக்கு, அவன் உடனே போய் அப்படி இருந்தா தான் ஆடு லாஜிக். சரியா பெண்களை உண்மை தெரிஞ்சப்புறம் சொல்லும் போது அதை முதல்ல சொல்லிட்டு இதை பின்னாடி சொன்னா தப்பு இல்லையே. ஆக்சுவலி வால்மீகியில இதை வந்து கதை சொல்ற மாதிரியே இருக்கு, இப்படிலாம் வராது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் வரும். நான் போனேன், வேட்டைக்கு போய் நின்றுட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன், சத்தம் கேட்டது, அம்பு விட்டேன், அப்போ அவங்களே துடிச்சு போயிட்டான். அவங்ககிட்ட போய் கேட்டேன், அப்போ அவன் சொல்ல ஆரம்பிச்சான் எங்க அம்மா அப்பாவுக்கு கண் தெரியாது. அதனால அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. அதை ரீகவுண்ட் பண்ணும் போது கூட எடுத்த உடனே தவம் செய்யறான்னு தெரியாம அம்பு விட்டுட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஓ யானை குடிக்க சத்தம் கேட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. டிராமா இல்ல, ஆனா இன்னைக்கு 80 பாட்டு 90 ஆக்சுவலி. கையும் கடமும் நெகிழ கணையோடு உருள்வோர் காணா. கையும் கடமும் கமண்டலமும், கையிலேருந்து கமண்டலம் நழுவி விட நெகிழ தன் மீது தைத்த கணையோடு உருள்வோர் காண. அப்படி உருள்பவனை காண்பதற்காக மெய்யும் தனுவும் மனமும் வெறுதே கிட, வெறுது ஏகிட என்னுடைய மனமும் உடலும் தனு மெய்யினால இந்த தனு வந்து வில்தான். மெய்யும் தனுவும் மனனும் வெறுதே கிட என்னுடைய உடலும் கையில் உள்ள வில்லும், இந்த தனு வந்து நம்ம வந்து உடல்னு எடுத்துக்க முடியாது, கை வில்லும் தான் எடுத்துக்கணும். ஏன் ஏற்கனவே மெய் வந்தாச்சு. வெறுதே விழ எல்லாம் வெறிச்சுன்னு போக மேல் வீழா ஐயன் நீதான் யாவன் அந்தோ அருக என்று ஐயா. ஐயா நீதான் யார், யாரப்பா நீ சொல்லி அருள் என்று நான் அயர பொய் ஒன்று அறியா மைந்தன் கேள் நீ என புகழ்வான். பொய்யில்லாத அந்த குமரன் சொன்னான். இதுதான் இந்த ரெண்டுல கூட இருக்கிற பாட்டு. சேலாகிய மாமுதல்வன் திரு உந்தியின் நீழ்மலரின் மேலாகிய நான்முகனால் வேதங்களின் முறையின் பாலாகிய யோனிகள் பலவாம் வருணன் தருவான் நாளாகியதாம் வருணந்தனில் முன் எமை நல்கினான், முன்னெமை நல்கினான். மத்ஸ்யாவதாரமாகிய திருமாலான சேலாகிய மாமுதல்வர் திரு உந்தியின், திருமாலின் உந்தியிலிருந்து உந்தி கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மாவின் நான்முகனால் வேதங்களின் மாமுறையின் பால் ஆகிய யோனிகள் பலவாம் வருணந்தனில் பலவிதமான இனங்களிலே நாலாவது வருணத்திலே நான் பிறந்தேன். ரொம்ப முக்கியமான குறிப்பா படிக்கும். 4வது வருணத்துல தவம் செய்யும் உரிமை கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதம் ஒண்ணு இருக்கு. இங்க வந்து இருக்கு. வரேன், அந்த இடத்த படிக்கிறேன். இல்ல, அதாவது அப்பா வைசியர், அம்மா சூத்ரன். நீ நான் தைரியத்தால் சோகத்தை அடக்கிக் கொண்டு நிலையான மனத்தை உடையவனாய் இருக்கிறேன். பிரம்மஹத்தி செய்துவிட்டோம் என்ற துயரம் உனக்கு நீங்கட்டும் அரசரே. நான் வைசிய முனிக்கு சூத்திர ஸ்திரீயிடத்திலே பிறந்தவன் என்று வருந்தி கூறினான். 53வது ஸ்லோகம், 53வது ஸ்லோகம், 63வது சட்டம். இந்த பாடல் வந்து குறிப்பு அங்க மூலத்தில் இருக்கு. இது மிகைப்பாடலாக இருக்கலாம் என்ற ஐயம் இருக்கிறது. மிகைப்பாடல்ல கொடுத்திருக்காங்க, இந்த கம்பன் கழக பதிப்பிலையும் ஐயம் இருக்கிறது. ஆனா வைமுகா அதையும் குறிச்சிருக்கா. ஆனா இதுக்கு பேஸ் இருக்கு. அண்ணா அது பேஸ் உண்மையில ரொம்ப முக்கியமான பேஸ். அதான் சொல்றேன், ரொம்ப 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 வலிமையான பேஸ். ரொம்ப வலிமையான பேஸ். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கான், முனிகுமாரனை கொன்னுட்டோம். ஃபர்ஸ்ட் வேற யாராவது ஒரு ஆளை கொண்டு கூட பரவாயில்ல, முனிகுமாரனை கொன்னுட்டோம், அதனால பிரம்மஹத்தி தோஷம் வரும் அப்படின்னு நினைக்கிறான். ஆக்சுவலி இதுல ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது. அந்த 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 இந்த பாட்டு இருக்கிறதுனால ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணு வெளியே வருது. பிரம்மஹத்தி தோஷம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு வரான். ஐயோ இப்படி அவனை கொண்டுட்டேனே அப்படிங்கும்போது அவன் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சான். எங்க அப்பா வைசியர், அம்மா சூத்ரன், நான் முனிகுமாரன், அதனால உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராது, நீ என்ன கொண்டுட்டேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். இல்ல அங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனால பாவம் உன்னை சேராது அப்படின்னு இவன் சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்க காத்துட்டு இருப்பாங்க, தண்ணி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். இவன் உடனே அந்த நடுங்கும் கரத்தோட தண்ணி எடுத்துட்டு அவங்களை அப்ரோச் பண்ணும்போது அவன் கேட்கறான்ல, அந்த ரிஷிகிட்ட அது இப்படி சொல்றான். சொன்ன உடனே அவன் சாபம் கொடுக்குறான், நீ வந்து புத்திர சாபத்தான சாவ. ஆனா அந்த சாபம் பலிக்குது. சோ இதுல இருந்து என்ன தெரியுது,
சாபம் பலிக்குது. அந்த சாபம் வந்து பலிக்காம போல. அது அதனால ராஜாவுக்கு ஆமா பிரம்மஹத்தி தோஷம் ஒண்ணுதான் தோஷம்ன்றது இல்லை. ஒரு உண்மையான ஒரு உயிரை கொன்னு அவன் வந்து மனசெரிஞ்சு சாபம் விட்டான்னா அந்த சாபம் வந்து தசரதன் மாதிரி ஒரு ஆளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்றதுக்கான ஒரு முக்கியமான சான்று அந்த குறிப்பு. அப்புறம் அடுத்த பாடல்ல வந்து இவரோட பேர்கள்லாம் இருக்கிறதுனால இதுதான் முக்கியமான பாடலா கருதுறேன். நான்முகனார் வழியில் அருள் காசிபனன் மைந்தன். இந்த காசியபன்கிற பேர்ல ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்திருப்பார்களோங்கிற எனக்கு மனதில் இருக்கு. எல்லாத்துலயும் வராது. ஏன்னா திதி அதிதி மனைவியா இருக்கிற காசிபர் ஒருத்தர், வினதா கத்ரு மனைவியா இருக்கிற இன்னொரு காசிபர். இவர் எந்த காசிபர்? அதே மாதிரி பரசுராமர் வந்து ஜெயிச்சு கொடுத்த அதுலயும் காசிபன் பேர் வருது. இப்ப இதுலயும் காசிபன் பேர் வருது. அது பிரம்மனுடைய காசிபனன் இல்ல, நம்ம தமிழ்ல எழுதுறது கஷ்டப்படுறது. அது எல்லாம் இந்த முறையில எல்லாம் ஒன்னா போயிடுறதுனால நமக்கு இந்த குழப்பங்கள் நிறைய. ஆனா அதை வந்து புராணத்தை ரீகன்சைல் பண்ணிருக்காங்க பின்னாடி. ஏன்னா கஷ்யபன்கிறவன் பிரஜாபதி, ஒரு சாதாரண முனிவன் கிடையாது. அதனால அவன் வந்து ஒரு மனைவி மூலமா பறவைகள் வர்க்கத்தெல்லாம் உண்டு பண்றான், இன்னொரு மனைவி மூலமா தேவர்கள், அப்படி வந்து அந்த எல்லா காசிபரையும் ஒன்று சேர்த்து அவன் ஒரு பெரிய ஒரு சிருஷ்டிகர்த்தா வாக்கினான். இது முடிச்சுக்கேன். அண்ணான் முகனார் வழியில் அருள் காசிபனன் மைந்தன் மின்னார் புரிநூல் மார்பன் விருத்த சேதனன் மெய்ப்புதல்வன். விருத்த சேதனன் அப்படிங்கிறவனுடைய பிள்ளையாகிய நன்னான் மறை தெரியும் நாவான் சலபோஜனப்பே. இல்ல விருத்தேசன், விருத்த சேதனன், விருத்தேசன் தப்பு. நம்ம சொன்ன நண்பர்கள் எல்லாம் வேற ஒரு விஷயம் வேற மாதிரி சொல்லுவாங்க. அது வேணாம். விருத்தேசன் தப்பா படிச்சுட்டேன். விருத்தேசனன் மெய்ப்புதல்வன் நன்னான் மறை நூல் தெரியும் நாவான் சலபோசன பேர். இவனுக்கு சலபோசனன் அப்படிங்கிற பேர். அதாவது எந்த முனிவனுக்கு கண் தெரியாம இருக்கானோ சொன்னான் முனிவன் தரு சுரோசனன் என் பெயரும். என் பேர் சுரோசனன். இந்த பேரெல்லாம் இருக்கிறதுனால இந்த பாடலையும் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது என் கருத்து. இரு கண்களும் இன்றிய தாய் தந்தைக்கும் இங்கு அவர்கள் பருகும் புனல் கொண்டு அகல்வான் படந்தேன். ரெண்டு கண்களும் இல்லை, என் தாய்க்கும் தகப்பன் ரெண்டு பேருக்குமே கண் தெரியாது. அவங்களுக்கு பருகுவதற்காக நீர் கொண்டு வருவதற்காக நான் இங்கே வந்தேன். பழுதாயினதால் அந்த காரியம் கெட்டு போச்சு. இரு குன்றனைய உயர்த்தாய், குன்றென உயர்ந்த தோளை உடையவனே, இவன் என்று உணராது எய்தாய். என்னை யானை என்று நினைத்துக் கொண்டு மனிதன் என்று உணராமல் எய்துவிட்டாய், அம்பை எய்துவிட்டாய். உருகும் துயரம் தவிர்நீ ஊரின் செயல் இது என்றார். நீ வருத்தப்படாத, இதெல்லாம் ஏதோ விதி பயன். அதாவது அந்த சாகர நிலையில சாவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தனை மன்னித்து நீ கவலைப்படாத, இது எல்லாம் விதியினோட வேலை. இவன் சொல்ல வேண்டிய வார்த்தை அவன் இவனுக்கு சொல்றான். என்ன ஒரு மெச்சூர்டு குவாலிட்டி அதை வெளிப்படுத்து. உன்னீர் வேட்கை மிகவே உயங்கும் எந்தைக்கு ஒரு நீ தண்ணீர் கொடுக்கும். படிக்கணும் நினைக்கிறேன். இல்ல இல்ல நீங்க அதோட நான் இருக்கேன். அடுத்த பாட்டுல வந்து உன்னீர் வேட்கை. உன்னீர் வேட்கை மிகவே உயங்கும் எந்தைக்கு ஒரு நீ தண்ணீர் கொடுபோய் அடித்து என் சாவும் உரைத்தும் புதல்வன் விண்ணீர் அடைவான் தொழுதான் எனவும் அவர்பால் விளம்பு என்று என் நீர்மையான் விண்ணோர் எதிர்கொண்டிட ஏகினான். உன்னீர் வேட்கை நீர் இல்ல ஒன்னொன்னா படிக்க போறோம். நீங்க அந்த 5 படிக்கணுமா? இல்ல தேவையில்ல, ஏன்னா அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. உன்னீர் வேட்கை, அது வந்து நீர் உன் வேட்கை. தாகம், தண்ணீர் குடிப்பதனால் தாகம் அதிகமாகி மிகவே உயங்கும் உயங்கும் எந்தைக்கு ஒரு நீ ஒப்பற்ற அரசனே நீ ஒரு தண்ணீர் கொடுபோய் அழித்து
தண்ணீரை கொண்டு போய் கொடுத்து என் சாவும் உரைத்து புதல்வன் விண்மீது அடைவான். உங்களுடைய மகன் அடைவான் தொழுதான். விண்மீது அடைவான் தொழுதான். வந்து வானுலகத்துக்கு போயிட்டான். அவங்களுக்கு தன்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனவும் விண்மீது அடைவான் தொழுதான் எனவும் அவர்வால் விளம்பு அவங்க கிட்ட சொல்லு என்று என் நீர்மையினான். என்ன என் நீர்மையினான்? நீர்மையின குணம், புகழத்தக்க குணங்களை உடைய அந்த ரிஷிகுமாரன், எண்ணத்தக்க நீர்மையை உடைய ரிஷிகுமாரன் விண்ணோர் எதிர்கொண்டிட ஏகின நான். தேவர்கள்லாம் அவன் வந்து வரவேற்க ஒரு சேர்த்து மைந்தன் வரவே நோக்கும் வள மாதவன்பால் மகனோடு அந்தண் புனல் கொண்டு அணுக ஐயா இதுபோது அளவாய் வந்து இங்கு அணுகாய் என்னோ வந்தது என்றே நொந்தேன் சந்தம் கவழும் தோளாய் தழுவிக்கொள்ளவா எனவே. அவங்க மைந்தன் வரவே நோக்கும், தன்னுடைய பையன் வருவதை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற வளர் மாதவன் பால், இந்த வளர்கின்ற தவத்தையுடைய முனிபத்தின் அவங்களோட மகவோடு அந்த தோல்ல போட்டுட்டு போறான். இறந்து போன ரிஷிகுமாரனை தோல்ல போட்டு போறான். மகவோடு அந்தன் புனல் கொண்டு அணுக. அந்தன்னா அழகான குளிர்ச்சியுடைய தண்ணீர். பையனையும் தூக்கிட்டு போறான், தண்ணியே கையில் எடுத்துட்டு அணுக ஐயா இதுபோது அளவாய் வந்திங்கு அணுகாதென்னோ. ஐயா இவ்வளவு நேரம் இங்க வந்து ஏன் வந்து சேரல, ஏன் இவ்வளவு நேரம் தண்ணி எடுக்கிறதுக்கு? அணுகாதென்னோ வந்ததென்றே நொந்தோம். உனக்கு என்ன இடையூறு ஏற்படும் என்று ஏற்பட்டதோ அப்படின்னு நினைச்சு நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். சந்தம் கமழும் தோளாய், சந்தனம் மணக்கின்ற, ஏன்னா அவங்க கண் தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, அந்த வாசனையை வச்சு அழகி. சந்தம் கமழும் தோளாய் தழுவிக்கொள்ள வா எனவே, வா எங்களை வந்து தழுவிக்கோ, ரொம்ப நேரம் ஆச்சு நாங்க கஷ்டப்பட்டு போயிட்டோம். எனவே ஐயா யானோர் அரசன் அயோத்தி நகரத்துள்ளேன் மையார் களபம் துருவி மறைந்தே வதிந்தேன் இருள்வாய். களபம் இல்ல, மிருகம் யானை. பொய்யா வாய்மை புதல்வன் புனல் முண்டிடும் போதையின் மேல் கையார் கணை சென்றதலால் கண்ணின் தெரிய காணேன். தசரதன் சொல்ற பதில், ஐயா யான் ஒரு அரசன், நான் ஒரு அரசன், அயோத்தி நகரத்துள்ளேன் மையார் மிருகம். அது என்ன பண்ணிருக்கான், இந்த மை வந்து அடுத்த லைன்ல வந்திருக்கணும். மையா அப்பதான் எதுவே வரும். ஆமா, இதுல நிறைய இதுக்கு முந்தின பாட்டுல அதே மிஸ்டேக் பண்ணிட்டான். முந்தினதுக்கு அந்த உன்னீர் 81வது பாட்டுலயும் தண்ணீர்லாம் பின்னாடி வந்திருக்கணும். அவர் கரெக்டா படிச்சுட்டாரு. அதுல கரெக்டா மையார் மிருகம் துருவி. மையார்னா கருமை பொருந்திய கொடியான மிருகம், யானையை தேடி, துருவினா தேடிக்கொண்டு, இருள்வாய் மறைந்தே வதிந்தேன், இருட்டுல நான் மறைஞ்சு நின்று வதிந்தேன், மறைந்திருந்தேன். பொய்யா வாய்மை புதல்வன், உங்களுடைய பொய்யற்ற சத்தியசந்தனான உங்களுடைய பையன் புனல் மொண்டிடும் ஓதையின் மேல். புனல் மொண்டிடும்னா தண்ணீர் மொண்டிடும், ஓதைனா ஓசை. அந்த சத்தத்தை கேட்டு கையார் கணை சென்றதனா, அதாவது நாம் அம்பு விட்டுட்டேன்னு சொல்லல, கையார் கணை சென்றது, என் கையில இருந்து அந்த அம்பு போயிடுச்சு. அப்படி அந்த சத்தம் கேட்டு போச்சு, என் கையில இருந்து அந்த பானம் போயிடுச்சு. கையார் கணை சென்றதனால் கண்ணில் தெரிய காணேன், கண்ணால எதையுமே பார்க்க. ரெண்டாவது தடவை அதை சொல்றான், நான் கண்ணால பார்க்கல அப்படின்னு. கௌசல கிட்ட ஒரு தடவை சொன்னா, இப்போ முனிவர் கிட்ட சொன்னதா சொல்றான். வீட்டுண்டு அலரும் குரலால் வேழக் குரல் என்றனவே ஓட்டம் எதிரா நீ யார் என உற்றையலாம் முறையா வாட்டம் தரும் நெஞ்சினாய் நின்றான் வணங்கா வானோர் ஈட்டம் எதிர்வந்திடவே இறந்தேகினன் விண்ணிடையே. இந்த உள்ள ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் விளக்கம் சொல்லிடுறேன். இந்த ஓட்டந்து ஓட்டந்து அப்படிங்கிற வார்த்தை அப்படி ஒரு காம்பினேஷன் கிடையாது. இங்க மட்டும் இல்ல, நாட்டந்தான் தீ எரிய நல்லாள் மேல் கொள்ளாதால் ஓட்டந்தாள்
அவள் உயிர் வருவாள் போல் வந்தாள் அப்படின்னு சூப்பராக ஏன் மூக்கடிஞ்சன்னு லக்ஷ்மணன் சொல்லுவாங்க. ஓட்டந்தாள் அப்படின்ற வார்த்தை அங்கேயும் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? ஓட்டம் பிளஸ் தந்தாள். ஓட்டம் தந்தாள் அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி புது புது காலேஜ். ஓட்டந்து இது, ஓட்டம் தந்து இது. இப்ப சொல்லு. வீட்டுண்டு அம்பு விடப்பட்டு வீட்டுண்டு அலரும் குரலால், அலரக்கூடிய குரலால் வேழக்குரல் என்று எனவே யானையுடைய குரல் என்று நினைத்துக் கொண்டு வேழக்குரல் அன்று எனவே யானையுடைய குரல் மாதிரி இல்லையே என்று ஓட்டந்து ஓட்டந்து எதிரா ஓடி ஓடி போய் எதிரா எதிர்த்து எதிர்கொண்டு அவனை நேர் எதிர் அதை பார்த்து நீ யார் என நீ யார் அப்படின்னு நான் கேட்க உடனே அவன் என்ன சொன்னான்? உற்றையெல்லாம் முறையா நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். நடந்தவை அனைத்தையும் சொல்லி வாட்டம் தரு நெஞ்சினாய் நின்றான். துயரம் தரக்கூடிய நெஞ்சோட உங்களுடைய மகன் நின்றான். வணங்கா வானோர் ஈட்டம் எதிர்வந்திடவே, வணங்காக வணங்கி வானோர்கள் எல்லாம் அவனை வணங்கி வானோர் ஈட்டம் ஈட்டம் வானோர் ஈட்டம் ஈட்டம்னா கூட்டம். இந்த இடத்துல வானோர் தேவர்களுடைய கூட்டம் எதிர்வந்திடவே அவனை எதிர்கொண்டு அழைத்து வர இறந்து ஏகினன் விண்ணிடையே. உலக வாழ்க்கையை விட்டுட்டு ஏகினன் அறுத்தாய் கணையால் எனவே அடியேன் தன்னை ஐயா கருத்தே அருளாய் யானோ கண்ணின் கண்டேன் அல்லேன். மறுத்தான் இல்லான் வனம் முண்டிடும் போதையின் எய்ததலால் பொறுத்தே அருள்வாய் என்னா இருதாள் சென்னி புனைந்தேன். அறுத்தாய் கணையால் எனவே அம்பு விட்டு என்னுடைய பையனை கொன்னுட்ட என்று அடியேன் தன்னை ஐயா என்ன செய்துவிட்ட என்னை ஐயா கருத்தே அருளாய். வல்லின்றகரம் கருத்து ஏ அருளாய். கருத்தே கோபம் கோபித்த கோபித்து கோபித்துக் கொண்டு கோபிக்காமல் இருப்பீர்களா? கோபித்து அருள வேண்டாம். அது கூட ஒரு அருள் தான் சொல்றது. அதனால கருத்தே அருளாய். கோபம் கொண்டு அருள வேண்டாம், கருணை கொண்டு அருள். கருத்தே அருளாய். கண்ணீர் கண்டேன் அல்லே. நான் கண்ணால பார்க்கல. மறுத்தான் இல்லான் மறுத்தான் இல்லான் மறுத்தான் இல்லான் மறுன்னா பிழை பிழை இல்லாதவன் மறுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு குற்றமும் இல்லாத உங்களுடைய புதல்வன் வனம் முண்டிடும் ஓதையும், வனம்னா நீர், அவன் நீர் கொண்டு கொண்டிருந்த அந்த சத்தத்தினால் ஓதையும் எய்ததலால் அப்படின்னா அப்படி எய்ததலால் கண்ணீர் கண்டேன் அங்கே. அப்படி பிரிச்சுக்கணும். குற்றமற்ற நின் மகன் அந்த தண்ணீர் முண்டு கொண்டிருந்த ஓதையினால் நான் எய்தேனே தவிர கண்ணீர் கண்டேன் அங்கே. தெரிஞ்சிருந்தா மனுஷன் தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருப்பேனா? பொறுத்தே அருள்வாய் என்ன இதை நீ பொறுத்தருள வேண்டும் என்று சொல்லி இரு தாழ் சென்னி புனைந்து காலில் வெற்றி படாமல் விழுந்து வணங்கினான். வீழ்ந்தார் அயர்ந்தார் புரண்டார் இது போயிற்று என்று என்றார். ஆழ்ந்தார் துன்பக்கடல் ஐயா ஐயா என்றார். பொழுந்தாய் நெஞ்சாய் என்றார். பொன்னாட அதனில் போய் நீ வாழ்ந்தே இருப்பத்தறியே வந்தே வந்தே மினியே. இல்ல இல்ல வீழ்ந்தார் அயர்ந்தார் புரண்டார் விழி போயிற்று என்றார். ஆழ்ந்தார் துன்ப கடவுள் ஐயா ஐயா என்றார். பொழுந்தாய் நெஞ்சை என்றார். பொன்னாடதில் நீ போய் போய் நீ வாழ்ந்தே இருப்ப தரியேன் வந்தேன் வந்தேன் என்றார். வார்த்தையில போட்டு உணர்ச்சி வெள்ளம். சின்ன 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 வார்த்தைகள், ஒன் வேர்டு சென்டென்ஸ். வீழ்ந்தார் அயர்ந்தார் என்னன்னா இந்த தரியம் தவிர பாக்கி எந்த வார்த்தைக்கு விளக்கமே தேவையில்லை. தரியம் மட்டும் கொஞ்சம் அது கூட இதுதான் அப்படியே புரியும். வீழ்ந்தார் அயர்ந்தார் புரண்டார் விழி போயிற்று என்றார். எங்களுக்கு கண்ணு போயிடுச்சு, ஏற்கனவே போயிடுச்சு. கண்ணுக்கு கண்ணா இருந்தா அதனால அதுதான் முதல்ல சொல்றான். அது விழி முதல்ல கௌசலிக்கு சொல்லும் போதே ஒரு நயனம் திருமாமகனே துணையாய் சமமே புரிந்து. அதனால இப்பதான் உண்மையா கண்ணு போயிருக்கு. விழி
விழி போயிட்டு என்றார். ஆழ்ந்தார் துன்பக் கடலுள் ஐயா ஐயா என்றார். போழ்ந்தாய் நெஞ்சை என்றார். எங்களுடைய நெஞ்சை இரண்டாக பிளந்து விட்டார் என்றார். பொன்னாடல் நீ சொர்க்கத்துக்கு போய் நீ அங்க வசிக்கும் பொழுது நாங்க இங்க மண்ணுலகத்துல வாழ தரிக்க மாட்டோம், நாங்களும் அங்கே வந்து விடுகிறோம், வந்தோம். இந்த லக்ஷ்மணனை தூக்கி மடியில போட்டு ராமன் அப்படிதான் வந்தன ஐயா இனி வாழேன் அப்படின்னு பிரம்மாஸ்திரத்துல அடிபட்டு விழுந்திருக்காங்க லக்ஷ்மணன். அவருக்கு இதே வார்த்தை வரும், வந்தன ஐயா இனி வாழேன் அப்படின்ட்டு ராமன் வாயில இந்த வார்த்தை வரும். வந்தேம் வந்தோம் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு வரையும் இல்ல அது பழைய தமிழ்ல அந்த வந்தேம் செல்வேம் அப்படிங்கிற வந்தோம் வந்தேன் ரெண்டும் ஒண்ணுதான். படிங்க. என்று என்று அயரும் தவறை எதிர்த்தாது வணங்கி யானே என்று உண்பதுவன் இனி நீர் ஏவும் பணி செய்திருவேன் ஒன்றும் ததகூற்று அயறி ஒளிமின் இடர் என்றது வன் தன் சிதையாய் கேள்வோ எனவே ஒரு சொல் வகுத்தான். என்று அயரும் தவறை இருத்தாள் வணங்கி யானே இன்றுவும் புதல்வன் என்று சொல்லி அயர்ந்து மயங்குகின்ற தவத்தினரை இரண்டு தாளிலே விழுந்து வணங்கி யானே இன்றும் இன்னிலிருந்து நான் தான் உங்களுக்கு பிள்ளை, இனி நீர் ஏவும் பணி செய்திடுவேன். நீங்க என்ன வேலை சொன்னாலும் உங்க பிள்ளை என்ன எப்படியெல்லாம் செஞ்சாலும் அப்படியெல்லாம் நான் செய்வேன். இனிமே அப்படிதான் பிள்ளைக்கு பிள்ளையா நான் இருக்கேன். ஒழிவின் இடர் என்றிடலும் ஒழிவின் வன்தின் சிலையாய் கேள்வோம் திண்மையான வில்லை உடையவனே கேள் என்று ஒரு சொல் வந்துட்டான். ஒரு வார்த்தை சொல்லல் விட்டான். கண்ணுது மணிப்போல் மகவை இழந்து முயல் காதலியா உன்னை எண்ணி இருந்தால் உலகோர் என்று உரையார் என்று உரையார் விண்ணின் ததை சேருதும் யாம் எம்போல் விடுதலை பெரிய பண்ணும் பரிமா உடையாய் வடைவாய் பலர்வான் என்னான். கண்ணுள் மணி போல் மகவை இழந்தும் கண்ணுல மணி மாதிரியான கண்மணி போன்ற என் புதல்வனை இழந்த பிறகும் உயிர் காதலித்து உண்ணா எண்ணி இருந்தார். திங்கிறதுக்காக நாங்க இந்த பூமியில உயிரை சுமந்து கொண்டு வாழ்ந்திருந்தால் உலகோர் என்னென்று உரையா உள்ள போனதுக்கு அப்புறம் கூட வாழறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு உலகம் என்ன தூத்தாரா? வெண்ணின் தலை சேருதும் யாம் நாங்களும் இந்த உயிரை விட்டு போகிறோம். விடலை பிரிய சின்ன பையன் விடல் பருவத்தில் அப்படின்னு சொன்னா அது பாலக பருவம். இன்னும் இளைஞன் ஆகலாம், 18 வயசு ஆகலாம். இவருக்கு ராமருக்கு காட்டு வரும்போது 18 வயசு. அதை சீதை சொல்ற ராவணனுக்கு வால்மீகி ராமாயணத்துல அந்த விவரங்கள்லாம் வருது. இல்லை சார், அவருக்கு 25 வயசு, இவளுக்கு 18 வயசு. விடலை பிரிய சின்ன பையன் உன்னை விட்டு பிரிய பண்ணும் பரிமா உடையாய் பெரிய குதிரை கூட்டங்களையும் யானை கூட்டங்களையும் இத்துள்ளவனே நாங்கள் அடைந்த இதே நிலையை நீயும் அடைவாய், அடைந்து மாழ்வாய் என்று என்ன அடைவாய் படர்வான் வானுலகத்தை அடைவாய். நீ உனக்கும் இதே மாதிரி புத்திர சோகத்தால நீ உயிர் நீப்பாய் என்று சொல்லி இன்னும் முடியல. தாவாது ஒளிரும் குடையாய் தவறு இங்கு இது என் சரணம் காவாய் என்றாய். அதனால் கடிக சாபம் கருதே ஏவா மகவை பிரிந்து இன்று எம்போது இடர் உற்ற நீ போவாய் அகழ்வான் என்ன உன் நாட்டிலே போயினரால். தாவாது ஒளிரும் குடையாய் கொஞ்சம் கூட குன்றாமல் ஒளிவிட்டுக் கொண்டிருக்கின்ற குடையை வெண்கொற்ற குடையை உடையவனே தவறு இங்கு நீ தவறு நான் செஞ்சது தவறுன்னு ஒத்துட்டேன். நின் சரணம் காவாய் என்றார். என்கிட்ட நான் சரண் புகுந்தேன், என்னை காப்பாற்று என்று நீ சொன்னாய். ஆகையினாலே
இதைவிட கடிய சாபத்தை நாங்கள் கருதோம். இவ்வளவு சாபம் தான் நாங்கள் கொடுக்குறோம், இதுக்கு மேல சபிக்க எங்களால் முடியும். கடிய சாபம் கருது, அதனால் கடிய சாபம் கருது. ஏவா மகவை பிரிந்து, ஏவா மக்கள் மூவா மருந்து. சொல்லாததுக்கு சொன்னதை செய்யறவங்க பிள்ளை இல்ல, சொல்லாததுக்கு முன்னால செய்யறவங்க தான் பிள்ளை. ஏவா மக்கள், ஏவா மகவை பிரிந்து, சொல்ல ஒரு விஷயத்த சொல்லவே வெட்ட இல்லாம சொல்றதுக்கு முன்னாலேயே குறிப்புணர்ந்து செய்யறாங்க. அப்படிப்பட்ட மகனை, அவ்வளவு ரத்தன மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று அவனுடைய பிரிவால் எம்போல் இடர் உற்றனை நீ போவாய் அகழ்வான். அகன்ற வானத்துக்கு அவனுடைய பிரிவால் நீ போய் சேருவாய். பொன்னாட்டினை போயினராம் அவர்கள் சொல்லிவிட்டு அவர்களும் உயிர் துறப்பார்கள். சிந்தை கிளர்வுற்று அயர்தல் சிறிதும் இதனால் இன்சொல் மைந்தன் உடன் என்றதனால் மகிழ்வோடு இவன் வந்ததனால் அந்த முனி சொற்றமையின் அண்ணல் வகும் வனம் ஏகுதலும் எம் தம் உயிர் விகுதலும் இறையும் தவறா என்றான். சிந்தை தளர்வுற்று அயர்தல் சிறிதும் இளனாய் இன்சொல் மைந்தன் உடன் என்றதனால் மகிழ்வோடு இவன் வந்தனா. அவங்க அப்படி சபிச்ச உடனே எனக்கு ஐயோ சாபம் வந்துருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் கூட மனசுல ஒரு பிள்ளை இருந்தாதானே பிரிவான், எனக்கு பிள்ளை பிறக்கும். அவங்களுடைய சாபத்தினால எனக்கு பிள்ளை ஒரு மகன் பிறப்பான் அப்படிங்கிற உறுதி தான் எனக்கு உண்டாயிட்டு. அப்போது மகிழ்ச்சியோடு வந்தேன், மகிழ்வோடு இங்கு வந்தேன். அந்த முனி சொற்றமையின் அண்ணல் வனம் ஏகுதலும் எந்த உயிர் வீகுதலும் இறையும் தவறா என்றான். அந்த முனி சொல்லிட்டான் இல்லையா, அதனால ராமனாகிய அண்ணல் வனம் ஏகுதலும், அவன் காட்டுக்கு போகாம இருக்கான். இவன் காட்டுக்கு போகலன்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான். இவன் கிளம்பியாச்சு, அங்கே போய் ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருக்கு. சுமித்திர வீட்டில் போய் உட்காந்துருக்கான். 29வது பாட்டு வரும். அங்கதான் ராமன் நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம். சுமித்திர வீட்டில் தான் விட்டு வந்திருக்கோம். போய் கௌசல கைகை கிட்ட விடைபெற்று சுமித்திர கிட்ட கௌசல கிட்ட கைகை அப்புறம் கௌசல சுமித்திர கிட்ட விடைபெறுவதற்காக இப்போ போயிருக்காங்க. சரியா? அந்த முனி சொற்றமையின் அண்ணல் வனமே எழுதலும். இன்னொருக்கு he is not aware of the fact அவன் போயிட்டான் அப்படிங்கிறது வரைக்கும் தெரியுமே தவிர போக தயாராகிட்டு இருக்காங்கிறது அவனுக்கு தெரியாது. எந்த உயிர் வீழ்தலும், அவன் வனம் எழுதலும் என் உயிர் வீழ்தலும் இறையும் தவறா, கொஞ்சமும் தவறாது என்றான். அடுத்தது உங்க போஷன். இம்மாமொழி தந்து அரசன் இடர் உற்றிடு பொழுதினில் அச்செம்மாமையில் கோசலையும் திகையா உணர்வு ஓவினல் ஆள் மெய்மா நெறியும் நடுவுல ஆட மாதிரி இல்ல கரெக்ட் இல்ல இம்மா அது அந்த பாடல் இதுல இல்ல உங்க வரிப்புல அதான் கரெக்டா சரியா சார். மெய்மா நெறியும் விதியின் விளையும் தளர்வென்ற உணர்வு அதுல இல்லாத பாடல் இருக்கு. விரைவோடு இதுல இல்லையா வைமு போல இருக்கு. இதுலயே கடைசியில நீ ஊக்கொண்டு வர மாதிரி இல்ல சார், இதுலயே கடைசியில இருக்கும். மிகட் பாடல்கள் அப்படின்னு இருக்கும். இவர் மேற்பாடலாம் எடுத்துக்கல. இம்மா மொழி தந்து அரசன் தசரதன் இவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இடருற்று பொழுதில் கஷ்டப்பட்டு வருத்தம் அடைகின்ற அந்த நேரத்திலே அச்செம்மாமயில் கோசலையும் செம்மாமயில் செம்மையுடைய மயில் போன்ற அந்த கோசலையும் திகையா திகைத்து மனமயக்கி உணர்வு ஓவினலாய் உணர்வு ஓவினல் உணர்வு போயிடுது, மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஓவுதெல்லாம் நீங்குதல் நடக்கும். இந்த கதையை சொல்லி முடிச்ச உடனே அப்படியே முடிச்சுட்டு விழுந்துட்டான். ஓவினலாய் அம்மாதவனும் விம்மா நெறியும் விதியும் விளைவும் தளர்வின் தொடர்வும் விமானெறியின் விளைவும் தளர்வின் தொடர்வும் இப்படியும் பிரிச்சுக்கலாம். இம்மானெறியின் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்படியே பிரிச்சுக்கலாம். ஆமா ஆமா பிரிச்சுக்கலாம். நெறியின்
விதியின் விளைவு. விதியின் விளைவுனா அது விதிதான், ஆர்டர். அந்த விதியினுடைய விளைவும் தளர்வின் தொடர்பும் தளர்வின் தொடரும் வருது. விம்மா அப்படின்னா எண்ணி பார்த்து அப்படின்னு நினைக்கிறேன். விம்மி அந்த மாதிரி விம்மும் நெறின்னு சொல்லலாம், இம்மா நெறின்னு சொல்லலாம். விம்மா வச்சுக்கலாம். அம்மாதவனும் மாதவன் வசிஷ்டன். பெரிய தவத்தை வசிஷ்டன். விரைவோடு அவலம் தரு நெஞ்சின நாய். அவலம்னா கவலை, வருத்தம் கொண்ட நெஞ்சோடு கூடியவனாகி. அடுத்தது அது குலகாமா போறது. உரைசை பெருமை உயர் தவத்தோர் உங்கள் உரைசை மத களிற்றான் உன் கோயில் முன்னர் முறைசம் முழங்க முடிசூட்ட மொய்த்து ஆண்டு அரைசர் இனிது இருந்த நல் அவையின் ஆயினான். இவன் கேமரா ஒர்க்கை பார்த்துக்காங்க. இவன் கேமரா ஒர்க்கை எப்படி டக் 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 டக்குன்னு மாறுறது, அங்க வந்து மூடு எப்படி மாறுறது பாரு. உரைசை பெருமை போற்றி புகழப்படக்கூடிய பெருமையுடைய உயர் தவத்து ஓர், உயர் தவத்து பெரிய தவத்தை உடைய ஓர் ஓங்கல் மலை மலையொத்த புரைசை மதகளிற்றான் பொற்கோயில் முன். அப்பேற்பட்ட கயிற்றை உடைய ஓங்கல் தவத்தோர் ஓங்கல், உரைசை பெருமை உயர் தவத்து ஓர் ஓங்கல். அது வசிஷ்டனுக்கான அடைமொழி. வேறுபட்டவன் புரைசை மதகளிற்றான் பொற்கோயில் முன்னர், மேன்மையுடைய மத யானையின் படையினை கொண்ட தசரதனுடைய அரண்மனைக்கு முன்னாடி முரசு முழங்க முடிசூட்ட மொய்த்து. அந்த முரசு முழங்க ஆரம்பிச்சிருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. மொய்த்து எல்லாம் ஒரேடியா கலக்கி இருக்காங்க. அரசர் இனிது இருந்த நல்ல அவையின் ஆயினான். அரசர் இனிது இருந்த நல்ல அவையின் ஆயினான். அங்க கலக்கம் ஏற்பட்டிருக்கு, அங்க அழுகுரல் கேட்கறது. இந்த கேமரா ஒர்க்க பாரு, இது வரைக்கும் ஒரே சோகம், இங்க அப்படி ஸ்லைட்லி சேஞ்சஸ். வந்த முனியை முகம் நோக்கி வாழ்வேந்த எந்தை புகுதற்கு இடையூறு உண்டாய். எந்தை புகுதற்கு இடையூறு, இதுல புகுந்த இடையூறுன்னு ஏதோ பரவாயில்ல. அந்தமில் சோகத்து அழுத குரல் தான் என்கொள் சிந்தை தெளிந்தோய் தெளிவி எமக்கு என்று உரைத்தார். வந்த முனியை முகம் நோக்கி, அப்படி வந்த முனிவனை முகத்தி வாழ்வேந்தர், வாழ்களுடைய மன்னர்கள், எந்தை புகுந்த இடையூறு உண்டாயதோ, ஏதாவது இடையூறு ஏற்பட்டிருக்கா? அந்தமில் சோகத்து அழுத குரல் தான் என்ன? அங்க அழுகுரல் கேட்டது என்ன காரணம்? முடிவற்ற சோகத்தோட அழுகுரல் கேட்டதே, அது எதனால? சிந்தை தெளிவி, உங்களுடைய மனத்தை தெளிவிப்பாயாக, எமக்கு இது என்று சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. கொண்டாள் வரம் 2 கேகேயர் போன். இல்ல இன்னும் வசிஷ்டனுக்கும் நடந்தது தெரியாது இல்லையா? இன்னும் வசிஷ்டருக்கு வரம் இது பண்ணத வரைக்கும் தெரியும், இந்த ஸ்டோரி தெரியாது. இந்த சாப வரலாறு மட்டும் தான் தெரியாது. சாரி, நாங்க தான் குழம்பிட்டேன். கைகை வரம் வரைக்கும் தெரியும் அவருக்கு. சாப வரலாறு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே ஓகே, அதுக்குள்ள நாம போக வேண்டாம். கொண்டாள் வரம் 2 கேகேயர் போன் கொம்பு அவட்கு தண்டாத செங்கோல் தண்டாத செங்கோல் தயரதனும் தான் அளித்தான். ஒன்றார் முகிலை வனம் போகு என்று ஒருப்படுத்தாள் என்தானும் வேறு இல்லை இது அடுத்தவாறு என்றான். கொண்டாள் வரம் 2 கேகேயர் கொம்பு. அந்த வார்த்தை சாய்ஸ் பாருங்க. கொம்பு போன்ற கொழுகொம்பு போன்ற அந்த கேகேயனுடைய மகள் கொண்டாள் வரம் 2 இந்த வரத்தை வாங்கிட்டா. அவருக்கு தண்டாத செங்கோல் தயரதனும் தான் அளித்தான். தண்டாத தவறாத செங்கோலுடைய தசரதனும். இதுல உள்ள கேள்வி குறிப்பை கவனிங்க. செங்கோல் வளையாமல் அரசாளுகின்ற அரசன் அவளுக்கு தண்டாத தயரதனும் தான் அளித்தான். தயரதனும் தண்டாத செங்கோல் தயரதனும்
அவன் கூட சக்கரவர்த்தி அந்த உம்முக்கு வந்து இழிவு சிறப்புமை எடுத்துக்கணும். அதை இவனும் கொடுத்தான், அவளும் கேட்டா இவனும் கொடுத்துட்டான். இவன் எப்பேற்பட்ட செங்கோல் உள்ளவன். ஒன்தார் முகிலை வனம் போகு என்று ஒருப்படுத்தாள். ஒள்தார் முகில் அப்படின்னா ஒளி பொருந்திய மாலை அணிந்த ராமன். முகில் நீல மேகம் போன்ற ராமனை வனம் போகு என்று ஒருப்படுத்தான். வனம் போகுவதற்காக சம்மதிக்க வைத்து விட்டாள். எந்தானும் வேலில்லை ஈதெடுத்து ஆறு என்றான். அதாவது இனிமே எண்ணி பார்ப்பதற்கு வேற ஒண்ணும் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. இனிமே நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அப்படி ஒரு இல்லை, அவ்வளவுதான். இனிமே செய்யறதுக்கு என்ன இருக்கு? இது அடுத்தவாறு என்றான். இதுக்கு அடுத்து வேற என்ன செய்யுது? வேந்தன் பணியினால் கைகேசி மெய்ப்புதல்வன் பாந்தள் மிசை கிடந்த பார் அளிப்பான் ஆயினான். ஏந்து தடம்தோள் ராமன் திருமணந்தை காந்தன் ஒரு முறை போய் காடு உறைவான் ஆயினான். வேந்தன் பணியினால் அரசனுடைய ஆணையினால கைகேசி மெய்ப்புதல்வன், கைகேயுடைய சத்தியவானான மகன், மெய்கையுடைய புதல்வன், சத்தியத்தை தராத பாந்தள் கிடந்த பார் அளிப்பான் ஆயினான். திருமாலை போல பாந்தள் மிசை கிடந்த, பாந்தள்னா ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கு மேல இருக்கிற பூமி திருமால் கிடையாது. பூமியை வந்து ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்கு என்ற புராணம். பாந்தள் மிசை கிடந்த பார், இந்த ஆதிசேஷனால தாங்கப்படக்கூடிய பூமியை அழிப்பான் ஆயினான், அதை ஆள்பவனாக ஆனான். ஏந்து தடந்தோள் இராமன், திருமடை காந்தன், அகன்ற தோள்களை உடைய அந்த ராமன் திருமடந்தை காந்தன். டபுள் அட்ஜெக்டிவ். திருமடந்தை, திருமகள் போன்ற சீதையுடைய கணவன் ஒரு முறை போய் காடுரைவான் ஆயினான். அந்த அந்த முறைப்படியே போய் காடுரைவான் ஆயினான். ஒரு முறை போய் அப்படின்னா ஒரு தடவை, ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை இல்ல, ஒரு முறை போய்னா ஒரு முறையாக. எவ்வளவு பெரிய தர்மம்! அந்த ஒரு இந்த கேலி குறிப்பு, இகழ்ச்சி குறிப்பும் இருக்குது. ஒரு முறை போய், முறையாக போய் போய் காடுரைவான் ஆயினான். சோ எது அந்த ரெண்டு வரும் அப்படின்றது இதுல வாரார் முளையாரும் மற்ற உள்ள மாந்தர்களும் ஆறாத காதல் அரசர்களும் அந்தனரும் பேராத வாய்மை பெரியான் உரைசெவியில் சாராத முன்னம் தைரதனை போல் வீழ்ந்தார். ஆறார் முளையாரும் அந்த கச்சணிந்த முறை கொண்ட பெண்களும் மற்றுள்ள மாந்தர்களும் மற்ற மக்களும் ஆறாத காதல் அரசர்களும் அளவற்ற அன்பு கொண்ட, அதாவது ராமன் மீது அன்பு கொண்ட அரசர்களும் அந்தனரும் பேராத வாய்மை பெரியோர், தவறாத சத்தியம் கொண்ட பெரியவனான வசிஷ்டனுடைய உரை செவியில் சாராத முன்னம், அவன் சொன்னது காதுல போய் விழறதுக்கு முன்னாலே கூட தயரதனை போல் வீழ்ந்தார். தசரதன் எப்படி விழுந்தாலும் அதே போல உன்னுற்ற தீயின் புகைவுற்று உயிர் பதைப்ப மண்ணுற்று அயர்ந்து மருகிற்று உடம்பு எல்லாம் கண்ணுற்ற வாடி கடல் உற்றது அந்நிலையில் விண்ணுற்றது எம் மருங்கம் விட்டு அழுத பேர் ஓசை. இதுல அந்த புகையுற்று உயிர் பதைப்பங்கிறது வரி நல்லா இருக்கு. புகையின் உரை பதைப்ப இதுல என்னன்னா, இதுல புண்ணுற்ற தீயின் புகையின் உரை உயிர், அதை போல இப்படி வருது. இல்ல இதுல எந்த பாடம் இருக்குன்னா, புண்ணுற்ற தீயின் எங்க புகையுற்று உயிர் பதைப்ப, அதுவும் ஒரு பாடம். புண்ணுற்ற தீயின் புகையின் உரை பதைப்ப சேர்த்து முடிச்சிட்டாரு. பங்கு சண்டை என்ன இருக்குது? புண்ணுற்ற தீயில் புகையின் உரை பதைப்ப மண்ணுற்று அயர்ந்து மருகிற்று உடம்பெல்லாம். உயிரை பத்தி பேச்சு இல்ல இருக்கு, அந்த உடல்களாக கிடந்த எல்லாமே தீயில புண்ணுல தீப்பட்ட மாதிரி அந்த புகையில, புகையிலிருந்து மறுபடியும் தீயாதான் எடுத்துக்கணும். இந்த உரை என்ற தீயால மனம் பதைத்து மண்ணுற்று கீழே விழுந்து அயர்ந்து மருகிற்று உடம்பெல்லாம், எல்லா உடல்களும் மண்ணுல கிடந்து பிறந்தது.
கண்ணுற்றவாறு கடலுற்றது. கண்ணிலிருந்து ஒழுகிய நீரானது கடலை ஒத்திருந்தது. விண்ணுற்றது எம்மருங்கும் விட்டெழுத பேரோசை. எல்லா இடத்திலும் ஆஹா ஒவ்வொருத்தரும் விம்மி அழுகின்ற பேரோசையானது விண்ணை சென்று அழுது. மாதர் அருங்கலமும் மங்களமும் சிந்தி தம் கோதை புடைப்பெயர கூற்று அணையை கண் சிவப்ப பாதமலர் சிவப்ப தாம் புதைத்து பார் சேர்ந்தார் பார் சேர்ந்தார் ஊதை எரிய ஒசி பூங்கொடி ஒப்பார். மாதரர் அருங்கலம்